துறை மேம்பாடு என்று தலைப்பில் பேசிய சகோதரி இவ்வளவு அனுபவம் வாய்ந்தவரா என்பதை பார்த்து நான் வியந்து போனேன். நாங்கள் ஒரு மழலையர் பள்ளி நடத்துகின்றோம். அந்த மழலையர் பள்ளி எப்படி நடத்த வேண்டும் என்பதை அழகாக அவர் கூறினார். அது மட்டுமல்ல, ஒரு வணிகத்துறை பற்றி நல்ல ஒரு ஆழ்ந்த அறிவு அவருக்கு. ஆகவே இங்கு பேசி அனைவரும் அடுத்து குடும்ப மேம்பாட்டில் பெண்கள் பங்கு என்று பேசிய பேராசிரியர் ஒரு ஆய்வுக் கட்டுரையே வாசித்தார். எப்படி குழந்தைகளை வளர்ப்பது, குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்வது. என்னுடைய குழந்தைகள் எல்லாம் பெரியவர்களாக வளர்ந்து விட்டார்கள். என்னுடைய பேரனை எப்படி வளர்ப்பது என்பதை நான் அவரிடமிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் நிறைய சுமந்து கொண்டு செல்கிறேன். இந்த கருத்தரங்கம் வெற்றி அடைந்தது. ஒரு சூவை லிங்கம் அவர்கள், அவர் நமக்கெல்லாம் ஒரு உதாரணம். 84 வயதில் எப்படி ஒரு இளைஞர் போல் சுறுசுறுப்பாக செயல்படுவது என்பதற்கு உதாரணமாக இருக்கிறார். அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அந்த கல்வி பயணத்தில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தியவர். அவருக்கே தெரியாது. நான் 2015 திரு ராமன் அவர்கள் நடத்திய ஒரு பட்டமளிப்பு விழாவிற்கு வந்தேன். அந்த விழா நடத்தி முடிந்த பின்பு திரு சூவைலிங்கம் அவர்கள் அவருடைய ஊருக்கு அழைத்திருந்தார். அங்கு நான் வந்த பொழுது அங்கு பார்த்த பல விஷயங்கள் புதிதாக இருந்தது. அங்குதான் எதையெல்லாம் பார்த்தேன் என்றால், பாரம்பரியமாக என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்பதை, தமிழ்நாட்டில் மறைந்து போன பல விஷயங்களை இங்கு பார்த்தேன். அங்குதான் பல போட்டிகளை நடத்துகிறோம் என்று புகைப்படங்களை காமித்தார். என்ன போட்டிகள் என்றால், எப்படி கோலம் போடுவது, கோலம் போடும் போட்டி, தாலாட்டு போட்டி, இப்படி பல்லாங்குழி விளையாடுவதில் பல போட்டிகளை, தமிழகத்தில் மறந்த பல பாரம்பரிய விளையாட்டுகளை போட்டிகளாக நடத்துகிறார். இதை பார்த்துவிட்டு நான் தமிழகம் சென்றதும் என்ன செய்தேன் என்றால், ஒரு பண்பாட்டு மையத்தை, தமிழ் பண்பாட்டு மையம், தமிழகத்திலேயே ஒரே பல்கலைக்கழகத்தில் தான் தமிழ் பண்பாட்டு மையம் இருக்கிறது. அதை நிறுவுவதற்கு தூண்டுகோலாக இருந்தவர் திரு சூரியன். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், சாதாரணமாக மலேசியா தமிழ் மணி மன்றம் என்று சொல்ல முடியாது. தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இந்த சமுதாயத்திலிருந்து அடுத்த சமுதாயத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. அந்த கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார். தமிழ் கலாச்சாரம், நாங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ் கலாச்சாரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆங்கிலத்தில் டிஃப்யூஷன் ஆஃப் கல்ச்சர் என்று சொல்வார்கள். மேல்நாட்டு நாகரிகம் புகுந்து விட்டது. நிறைய நம்முடைய நாகரிகங்கள் மாறி மேல்நாட்டு நாகரிகத்தை பின்பற்ற தமிழர்கள் முயன்றிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் மலேசியா நாட்டில் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல், இந்த தலைமுறையிலிருந்து இளைய தலைமுறைக்கு கொடுத்து அந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்கு அவர்களை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவை மிகப்பெரிய, அதாவது எந்த ஒரு நாடு வளர்ந்திருக்கிறது என்றால், நான் சமீபத்தில் சீன நாட்டிற்கு சென்றிருந்தேன். அங்குள்ள பேராசிரியர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் என்னை அழைத்துச் சென்றார்கள் சீன பெருஞ்சுவரை பார்க்க. நான் அந்த சீன பெருஞ்சுவரில் ஏறிக்கொண்டிருந்த பொழுது அந்த பேராசிரியர்களை பார்த்து கேட்டேன், 500 ஆண்டுகளாக இந்த சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது 5 மன்னர்களால் என்று கூறுகிறீர்கள், எதற்காக இதை செய்தார்கள், எதற்காக இந்த சுவரை எழுப்பினார்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அந்த பேராசிரியர் சொன்னார், மங்கோலிய நாட்டினர் படையெடுத்து வந்து சீனாவை கொள்ளையடித்து சென்று கொண்டிருந்தார்கள். அடிக்கடி மங்கோலியர்கள் படையெடுத்து சீனாவை அழித்துக் கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து சீனாவை பாதுகாப்பதற்காக இந்த சுவர் கட்டப்பட்டது என்று சொன்னார்.
நான் கேட்டேன், இப்பொழுது மங்கோலியா எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். மங்கோலியா என்ற ஒரு நாடு இப்பொழுது இருக்கிறது. ஆனால் எங்கே இருக்கிறது என்று இப்பொழுது தேடி கண்டுபிடிக்க வேண்டும். சீனாவை போன்ற மிகப்பெரிய நாடே பயப்படுகிற அளவுக்கு இருந்த மங்கோலியா இப்ப எங்கே இருக்கிறது? மங்கோலியா என்னவானது என்றால் அவர்களுடைய சுய கலாச்சாரத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். காரணம் என்னவென்றால் மங்கோலியாவை சுற்றி சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள், இன்னும் பல நாடுகள் இருக்கிறது.